வணக்கம். நம்ம Flutter அப்ளிகேஷன் டெவலப் பண்ண நம்மளுக்கு Flutter SDK வந்து நம்ம சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இந்த வீடியோல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் Flutter அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். flutter.dev இதுல இருந்து இத வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. flutter.dev இதுதான் Flutterனுடைய அபிஷியல் டாக்குமெண்டேஷன். இதுல டாக்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் Flutterன்னு இருக்குல்ல இத கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. இந்த பேஜுக்கு இப்போ வந்துட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்றேன். ஸோ விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்க ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இங்க வந்து சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து காமிக்கும். ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஜிட்டு, விஷுவல் ஸ்டுடியோ இதெல்லாம் வந்து பார்த்தா ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஆல்ரெடி நம்ம டாட்டுக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி டாட் வந்து பார்க்கல அப்படின்னா எங்களுடைய ஆல்ரெடி டாட் கோர்ஸ் இருக்கு. அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இதுல கீழே நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் த Flutter SDKன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க. Flutter டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு Flutter விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எனக்கு தேவையில்லை. நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலா வந்து கிடைக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். இதுல இந்த பின்னுக்குள்ள போயிடுங்க. பின்னுக்குள்ள போயிட்டு இந்த பாத் இருக்குல்ல இந்த பாத் வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போயிடுங்க. இதுல போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத்துல போயிட்டு எடிட்ல கொடுத்து நியூன்னு கிளிக் பண்ணி இந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து நீங்க வந்து மொபைல்ல வந்து டெவலப் பண்றீங்க அப்படின்னா அந்த எமுலேட்டர் விர்ச்சுவல் எமுலேட்டர் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதுல போயிட்டு ஓகே இங்க வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து சொல்றேன். ஓகே இப்போ நம்ம Flutter SDK வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ஜிபி ரேம். ஓகேங்களா? 8 ஜிபி ரேம் i5 i7 இந்த மாதிரி சிஸ்டத்துல தான் வந்து Flutter வந்து ஒரு நார்மலா வந்து ஸ்மூத்தா வந்து ரன் ஆகும். நீங்க இன்னும் பழைய டிவைஸ்ல வந்து நீங்க போட்டு யூஸ் பண்றீங்க. ஒரு i3ல ஒரு 4 ஜிபி ரேம் இதுலலாம் நீங்க வந்து Flutter நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உங்களால வந்து நீங்க ரொம்ப உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் வந்து Flutter கத்துக்கணும். பட் என்கிட்ட வந்து ஒரு நார்மலான ஒரு பேசிக் லேப்டாப் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல ஐடி வந்து இருக்கு. ஓகேங்களா? Flutterக்கு. ஸோ நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ flutlab.io அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு நீங்க இந்த கெட் ஸ்டார்டட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து கோடு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க கோடு வந்து டைப் பண்ணிட்டு நீங்க பில் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஏபிகே ஃபைலா வந்து கொடுக்கும். அந்த ஏபிகே ஃபைலை வந்து நீங்க வந்து மொபைல்ல போட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணு இப்படி பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா இந்த ஜாப் ஓகேங்களா? இந்த ஜாப் டாட் ரன் இந்த இந்த சைட்டுக்கு வந்துருங்க. இந்த சைட்ல வந்துட்டு கீழே இங்க இருக்குங்களா? ஸோ இங்க இருக்கிறதுல
நீங்க இங்க வந்து கோட் வந்து டைப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ யூ ஹேவ் பிரஸ்ட் த மெனி டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு இதுக்கு மேலயே வந்து ஒண்ணு போடுறேன். இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு, ஆன்லைன் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு நான் இங்க வந்து ரன் பட்டன் பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க. நம்ம டைப் பண்ணதனுடைய அவுட்புட் இங்க வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இத நீங்க வந்து மொபைல்ல வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் காப்பி பண்ணி, நீங்க உங்களுடைய மொபைலினுடைய ப்ரௌசர்ல போட்டு ரன் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த இந்த லிங்க காப்பி பண்ணிட்டு, உங்களோட மொபைலினுடைய ப்ரௌசர்ல போட்டு நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க என்ன அவுட்புட் வருதோ, உங்களுக்கு சேம் இங்கேயும் வந்து வரும். நீங்க எதுனா இங்க சேஞ்ச் பண்ண நீங்க ப்ரௌசர்ல வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் ப்ரௌசர்ல வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நீங்க பண்ற அவுட்புட் உங்களுக்கு வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ, இத மாரி வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சிஸ்டம் ரிக்வயர்மென்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓகேங்களா? டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நீங்க ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, எல்லாமே டிஃபால்ட்டா குடுத்து, நீங்க எல்லாத்துக்கும் ஓகே குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல விர்ச்சுவல் எமுலேட்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல விர்ச்சுவல் எமுலேட்டர் வந்து கிரியேட் பண்றதுக்கு, இந்த மோர் ஆக்ஷன்ஸ் ஓகேங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர்ன்னு இருக்கும். இதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கிரியேட் டிவைஸ்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து உங்களுக்கு என்ன டிவைஸ், என்ன சைஸ்ல இருக்கிற ஃபோன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆ ஒரு பிக்சல் 2 இப்படின்னு இருக்குல்ல. நான் வந்து பிக்சல் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற எதனா கிரியேட் பண்றதாலும் கிரியேட் பண்ணீங்க. இல்ல பிக்சல் 2 வந்து கூட வச்சுக்கங்க. பிக்சல் 2 கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. இதுல வந்து என்னன்னா, இந்த ரெக்கமெண்டட்ல வந்துட்டு இந்த ஏபிஐ லெவல்ல வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. நீங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஏபிஐ லெவல்ல வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2 ஏபிஐ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு 24 ஒண்ணு 34. ஆ நீங்க எது வேணாலும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு குடுத்து பினிஷ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டிவைஸ் வந்து இந்த மாரி கிரியேட் ஆயிடும். கிரியேட் பண்ணிட்டு இந்த ரன் ஐகான் இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இத வந்து நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது வந்து இப்படிதான் வந்து விர்ச்சுவல் எமுலேட்டர் வந்து கிரியேட் பண்றது. ஓகேங்களா? இது இந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணதுக்கு அப்புறம், விண்டோஸ் ஆர்ல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி இதுல வந்துருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து வந்துருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்ற கமாண்ட டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி டிக் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுல வந்து ஃப்ளட்டர் நீங்க கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் ஆண்ட்ராய்ட் டூல் செயின், இப்போ குரோம் வந்து கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? விஎஸ் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? எத்தனை டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற டிக் எல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்களா அப்படின்றது இங்க வந்து காமிக்கும். ஓகேங்களா? இதுல இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, உங்களால வந்து ப்ராப்பரா இத இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, ஆன்லைன் அறிவு help@gmail.com இதற்கு உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா 8531934311 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. 8531934311 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. இத எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.